அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இன்ஸ்டாகிராமில் பகிர்ந்த புகைப்படங்களால் சர்ச்சையில் சிக்கியிருக்கிறார் கிரிக்கெட் வீரர் அஸ்வின் குமார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சஜய்குமாரிடம் கேட்கலாம். சஜய்குமார், விவரங்கள். சிவரஞ்சனி, குமரி மாவட்டம் அருவிக்கரையில் முன்னாள் கிரிக்கெட் வீரர் அஸ்வின் ரவிச்சந்திரன் நண்பர்களோடு குளித்து புகைப்படம் இன்ஸ்டாகிராமில் வெளியாகி பெரும் சர்ச்சையில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டாறிலிருந்து 1/2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அருவிக்கரையில் பரளியாறு ஓடுகிறது. அருவிக்கரையில் பாறை கூட்டத்தின் மீது பரளியாறு தண்ணீர் பாய்ந்து ஓடும் அழகை அனைவரும் மனதை கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு காட்சி கூட ஆகும். இங்கு பல்வேறு திரைப்படங்கள், அதாவது நீ வருவாய் என, ராமன் தேடிய சீதை, வருஷம் 16 உட்பட ஏராளமான திரைப்பட ஷூட்டிங் நடந்த பகுதியாகும். தற்போது யூடியூப், வாட்ஸ்அப், பேஸ்புக் மூலமாக பலரும் இங்குள்ள இயற்கை அழகை பதிவு செய்வதன் காரணமாக உலகமெங்கும் இந்த அருவியின் இந்த பகுதியின் புகழ் பரவி வருவதால் அருவிக்கரைக்கு பல்வேறு பகுதிகளிலிருந்து மக்கள் படையெடுத்து அதிக எண்ணிக்கை மக்கள் இந்த பகுதியில் வருகிறது. இந்நிலையில் தான் நேற்று முன்தினம் பிரபல கிரிக்கெட் வீரர் அஸ்வின் ரவிச்சந்திரன் நண்பர்களுடன் அருளாய் மொழி வழியாக அருவிக்கரைக்கு வந்துள்ளார். அங்குள்ள பாறை கூட்டத்தின் இடையே பாய்ந்தோடும் பரளியாற்றில் நண்பர்களுடன் குளித்து மகிழ்ந்துள்ளார். மேலும் இது தொடர்பான வீடியோ மற்றும் படங்களை அவர் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்தது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி வருகிறது. அருவிக்கரையில் அஸ்வின் வந்துள்ளது கிரிக்கெட் ரசிகர்களுக்கு மகிழ்ச்சி அடைந்தாலும் கூட இந்த பகுதி சமீபத்தில் பெய்து வரும் மழை காரணமாகவும் ஆபத்தான பகுதி என்பதாலும் இயல்பான சமயங்கள் கூட இந்த பகுதிக்கு மக்கள் செல்லக்கூடாது என தடை விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆபத்தான பகுதி. தூரில் நின்று செல்ஃபி எடுத்தும் வீடியோ எடுத்தும் செல்லும் மக்கள் அந்த அருவிக்கு தற்போது பெய்து வரும் மழை காரணமாகவும் பேச்சிப்பாறையில் அணையிலிருந்து உபரிநீர் திறப்பு காரணமாகவும் மேலும் தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் அஸ்வின் இந்த பகுதிக்கு வந்து குளித்து அந்த புகைப்படங்களும் வீடியோவும் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்துள்ளது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. இதை பார்த்த மற்ற மக்களும் அஸ்வின் குளித்த பகுதியில் செல்ல வேண்டும் என்ற ஆர்வமுடன் அந்த பகுதிக்கு செல்லக்கூடாது என்ற ஒரு அறிவுறுத்தலும் சமூக வலைதளங்கள் மூலமாக பல்வேறு கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சஜய்குமார்.